நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ், சென்னை, பாண்டிச்சேரி, சேலம். கேரள மாநிலம் கோழிக்கோட்டைச் சேர்ந்தவர் அப்துல் ரஹீம் வேலைக்காக சவுதி அரேபியா சென்றவர் அங்குள்ள மாற்றுத்திறனாளி சிறுவனை பராமரிக்கும் பணியில் அமர்த்தப்பட்டார். ரஹீம் தன் பணியை சரிவர செய்து வந்த நிலையிலும் அந்த சில நாட்களில் அந்த சிறுவன் உயிரிழந்தார். சிறுவனின் உயிரிழப்புக்கு ரஹீமின் கவனக்குறைவே காரணம் என கூறி அவனின் பெற்றோர் உறவினர்கள் சவுதி கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தனர். இது தொடர்பான வழக்கில் அப்துல் ரஹீமுக்கு சவுதி கோர்ட் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. அந்நாட்டு சட்டத்திட்டங்களின்படி சிறுவனின் மறைவுக்கு இழப்பீடாக 34 கோடி ரூபாய் கொடுத்தால் ரஹீமை மன்னிக்க தயார் என அவனின் பெற்றோர் தரப்பில் கூறப்பட்டது. ரஹீம் இந்த பணத்தை தர 2024 ஏப்ரல் 18 வரை காலக்கெடு வழங்கப்பட்டது. ரஹீமை விடுவிப்பதற்காக கேரளா முழுவதும் நிதி திரட்டும் பணியில் மக்கள் ஈடுபட்டனர். கேரள தொழிலதிபர்கள், சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் என பலரின் உதவியோடு வெறும் 4 நாட்களில் 34 கோடி ரூபாய் திரட்டப்பட்டது. சவுதியில் மகனை இழந்த குடும்பத்தினருக்கு வெளியுறவு அமைச்சகம் மூலம் அந்த பணம் வழங்கப்பட்டது. அவர்கள் மன்னிப்பு வழங்கியதால் அப்துல் ரஹீமின் மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டது. எனினும் பணியில் அலட்சியமாக செயல்பட்டதற்காக அவருக்கு விதிக்கப்பட்ட 20 ஆண்டு கடுங்காவல் தண்டனையை ரஹீம் அனுபவிக்க நேர்ந்தது. கடந்த 19ஆம் தேதியுடன் ரஹீமுக்கான தண்டனை காலம் நிறைவடைந்ததால் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டார். நாடு திரும்பிய அப்துல் ரஹீம் நேற்று கோழிக்கோடு விமான நிலையம் வந்திறங்கினார். அவரை ஏராளமானோர் விமான நிலையத்திற்கு நேரில் சென்று வரவேற்றனர். நேராக வீட்டிற்கு சென்ற ரஹீம் 20 ஆண்டுகள் தனக்காக காத்திருந்த தாயை கட்டி அணைத்து கதறி அழுதார். தன்னை மீட்க உதவிய கேரள மக்களுக்கும் மத்திய மாநில அரசுகளுக்கும் நன்றி கூறினார்.